ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். இந்த நவம்பர் மாதத்துக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20K செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 20,000 செக்மெண்ட்டில் யாராவது புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒன் ப்ளஸ் ஃபேன்ஸுக்காக இந்த செக்மெண்ட்டில் ஒரே ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து நாட் CE2 லைட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 19,000 செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB வேரியண்ட் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz LCD பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. இது போக கேமரா செட்டப்பா பின்பக்கம் 3 கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி, 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் முன் பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 19,000 செக்மெண்ட்டுக்கு ஒன் பிளஸ் கிட்ட இருந்து இந்த ஒன் பிளஸ் நாட் CE2 லைட் ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் ஃபேன்ஸ், ஒன் பிளஸ் கிட்ட இருந்தா ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து எனக்கு இந்த 20,000 செக்மெண்ட்லாம் வேணால் கொஞ்சம் கம்மியாக 16,000 இல்லை 17,000 மாதிரியான செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு மோட்டோரோலா கிட்ட இருந்து Moto G71 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 17,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 6GB 128GB வேரியண்ட்டை இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்குது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரும். இது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு நல்ல ஒரு 5G சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. 13 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டோட. அது போக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Moto G71 5G 17,000 செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் 17,000 செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இதே மோட்டோரோலா கிட்ட இருந்தே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள். ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 20,000 ப்ரைஸிங் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு Moto G82 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 20,000, எக்ஸாக்டாக 20,000க்கு 6GB 128GB வேரியண்ட்டை செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸ்க்கான POLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. அண்ட் அதோட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது போக பேட்டரி பேக்கப்பா 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு அஃப்கோர்ஸ் Snapdragon 695 அதே 5G சிப்செட் தான் இங்கேயும் இருக்கு. பட் என்ன அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா Moto G71 இருந்து கேமராவை லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் Moto G71 இருந்த மாதிரியே 3 கேமரா பின் பக்கம் 50 + 8 + 2 மெகாபிக்சலுக்கான அதே கேமரா செட்டப் தான். பட் ஆனால் இதில் அந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன அப்கிரேடாக இந்த Moto G82 5G இருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமராலாம் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு 20,000 செக்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 120 Hzக்கான டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த Moto G82 5G 20,000 செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கேட்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. Realme 9 Pro, Realme Narzo 50 Pro மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு பெஸ்ட்டாக படக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Realme 9 5G SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 20,000 செக்மெண்ட்டுக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டாப் நாச்சான
பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 778G அப்படின்ற ஒரு ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு 5G ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக பேட்டரி பேக்கப்லாம் யூஸ்வலான பேட்டரி பேக்கப் தான். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான கேமரா தான். 48 மெகா பிக்சல் பிரைமரி, 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா இருக்குது. முன் பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா வைஸ்லாம் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கேமிங் சென்ட்ரிக்காக யாராவது இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா Snapdragon 778G அப்படின்றது இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்து ரியல்மியுடைய காம்படிட்டர் ரெட்மி கிட்ட இருந்து எனக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட்டை 20,000 19,999 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 இன்ச்சஸ்க்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த 5G சிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் ஆஸ் யூஷுவல் அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் பண்ணி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இங்கே இருக்குது. அது போக கேமரா செட்டப்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரியோட பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் 2 சப்போர்ட்டிவ் கேமரா இருக்குது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு நல்ல கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன், கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 20,000 செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டில் ரெட்மி கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் இதே ஃபீச்சரோட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ரெட்மியுடைய தம்பி போக்கோ கிட்டேருந்து Poco X4 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட் 18,000 செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அதை விட ஒரு 1000 கம்மியாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கிடைக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அதில் இருக்கக்கூடிய அதே டிக்டோவான ஃபீச்சர்ஸ் தான். டிஸ்பிளே அதே மாதிரியே 6.7 இன்ச்சஸ்க்கான அமலோட் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே மாதிரி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சேம் Snapdragon 695 5G அதே சிப்செட் தான். பட் என்ன வித்தியாசம்னா இங்கே கேமராவில் 108 மெகா பிக்சல் கேமராக்கு பதில் 64 மெகா பிக்சல் பிரைமரியோட ட்ரிபிள் கேமரா செட்டப், அதே மாதிரி 8+2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா, முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரிட இதே ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த Poco X4 Pro 5G ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G விட ஒரு 1000 கம்மியான செக்மெண்ட்டுக்கு 18,000 செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனோட 18,000 செக்மெண்ட்டில் போக்கோ பிராண்டிங்காக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த Poco X4 Pro 5G கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் இந்த நவம்பர் மாதம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அண்டர் 20K செக்மெண்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை சூஸ் பண்ணிங்க. பட் அதே சமயம் இந்த நவம்பர் மாதம் நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் டிசம்பர் இல்லை ஜனவரியில் தான் நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன். அதனால் அப்கமிங் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வருதா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 12 சீரிஸ் வரப்போகுது. அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்து 10 சீரிஸும் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நமக்கு இந்த 20K செக்மெண்ட்ல தான் லான்ச் ஆகும். ஸோ அதனால இந்த 20K செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்றீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய லீக்ஸ் எல்லாம் இருக்கு. சைனாலலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அந்த வீடியோலாம் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா, நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா இல்லை பொறுமையாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா, உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பட் அண்டர் 20K செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். அதில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.